ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து வழங்கும் இலவச சோலார் பம்ப் செட் அமைப்பதற்கான ஒரு சூப்பரான திட்டம் தான் சோலார் பிஎம் குசாம் யோஜனா திட்டம் சொல்லிட்டு விவசாய பெருங்குடி மக்களுக்கு 70% மானியத்தில் சப்சிடியில் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் கொடுக்குறாங்க. பேங்க் லோனும் இதுக்கு அவைலபிளாக இருக்குது. 20% பேங்க் லோனும் கொடுக்குறாங்க. 10% வெறும் 10% நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணால் போதும், நீங்களும் பம்ப் செட்டு அமைச்சிக்க முடியுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. சோலார் பம்ப் செட்டு. இந்த பம்ப் செட்டு அமைப்ப தகுதியானவர்கள் யார், எப்படி விண்ணப்பிக்கின்ற போன்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திட்டத்தோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா பிரதம் மந்திரி கிசான் உர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தமன் மகாபியான் சொல்லிட்டு பிஎம் குசாம் திட்டம் சொல்லியிருக்காங்க. சூரிய சக்தி நீர் நிறுவுவதற்கான ஏற்கனவே உள்ள விவசாயிகள் இறைப்பான்களை சூரிய சக்தி மாற்றுவதற்கு விவசாயிகளுக்கு 60% வரை மானியம் வழங்கப்படுகிறது. ஆல்ரெடி நீங்கள் போர் வச்சுருக்கீங்க, அதை சூரிய சக்தியாக மாற்றுவதற்கு 60% மானியத்தில் உங்களுக்கு சோலார் பம்ப் செட்டு கொடுக்குறாங்க. டீசல் சார்பை நீக்குகிறது, மின்சார செலவுகளை குறைக்கிறது, மேலும் உபரி மின்சாரத்தை மீண்டும் கட்டமைக்கு விற்பனை செய்து மூலம் விவசாய கூடுதல் வருமானம் ஈட்ட முடியும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டீசல் செலவு, மின்சார செலவு, இந்த சோலார் மூலமாக தயாரிக்கிற மின்சாரத்தை கவர்மெண்ட்டுக்கே கொடுத்து அதன் மூலமாக காசு சம்பாதிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு விவசாயிகள் ஆற்றல் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த திட்டம் 3 முக்கிய கூறுகளாக பயன்படுத்தப்படுகிறது. கூறு பி சொல்லி கொடுத்துருக்காங்க. தனித்து இயங்கும் சூரிய ஆற்றல் பம்புகள். மின் கட்டமைப்பு வசதி இல்லாத பகுதியில் தனிப்பட்ட விவசாயிகள் மின் கட்டமைப்புடன் தொடர்பில்லாத தனித்து இயங்க சூரிய ஆற்றல் விவசாய பம்புகளை 7 HP வரை நிறுவுவதற்கு இது ஆதாரம் அளிக்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று சி மின் கட்டமைப்புகள் இணைக்கப்பட்ட பம்புகளை சூரிய சக்தியாக்குதல். ஏற்கனவே மின் கட்டமைப்புகள் இணைக்கப்பட்ட விவசாய பம்புகளை 7 HP வரை வைத்திருக்கும் விவசாயிகள் அவற்றை சூரிய சக்தியாக அது அனுமதிக்கிறது. விவசாயத்தின் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை தங்கள் பாசனத்துக்கு தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் மற்றும் உபரி மின்சாரத்தை உள்ளூர் மின் விநியோக நிறுவனங்களுக்கு டிஸ்காம் மீண்டும் விற்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. கூறு ஏ பரவலாக்கப்பட்ட சூரிய மின் நிலையங்கள். தரிசு அல்லது விவசாய நிலங்கள் 0.5 மெகாவாட் முதல் 2 மெகாவாட் வரையிலான தரை வழி சூரிய மின் நிலையங்களை அமைப்பதற்கு கவனம் செலுத்துகிறது. இதன் மூலம் விவசாயிகள் 25 ஆண்டுகளுக்கு நிலையான வருமானம் ஈட்டக்கூடிய முடிகிறது சொல்லியிருக்காங்க. இது அதாவது தனிப்பட்ட சூரிய மின்சார பம்ப் செட்டுகள் அமைப்பதற்கான தகுதி என்ன பகுதி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கட்டமைப்பை பின்பற்றுகிறது. இருப்பினும் மாநில சார்ந்த மாறுபடுகின்றன சொல்லியிருக்காங்க. மத்திய நிதி உதவி சொத்து பார்த்தீங்கன்னாக்கா 30%, மாநில நிதி உதவி குறைந்தபட்சம் 30%, விவசாய பங்களிப்பு 40% கொடுத்துருக்காங்க. இதனை வங்கி கடன் மூலமாக ஈடு செய்யலாம் சொல்லியிருக்காங்க. இதற்கு விவசாய ஆரம்பத்தில் மொத்த பம்பு செலவில் 10% மட்டும் செலவு செய்தால் போதும் சொல்லியிருக்காங்க. தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் விண்ணப்பிக்க தனிப்பட்ட விவசாய குழுக்கள், உழவர் உற்பத்தி அமைப்புகள், பஞ்சாயத்துகள் மற்றும் நீர் பயனர் சங்கங்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க முறைன்னு பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பம் ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறீங்கனாக்கா அவங்கவுங்க மாவட்டத்தில் வேளாண் பொறியியல் துறைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் பிஎம் குசாம் திட்டத்தில் அதாவது சோலார் பம்ப் மோட்டார் அமைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இலவச பம்ப் செட்டு அமைப்பதற்கான சப்சிடிக்கான 70% சப்சிடிக்கான ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனால் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, விவசாய அட்டை, பட்டா, சிட்டா வென்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிறு விவசாயியா குறு விவசாயம்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அனைத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு வேணும். பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாருமே விண்ணப்பிக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஜாதி வேறுபாடு இல்லாமல் அனைத்து கம்யூனிட்டியும் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. முக்கியமான தகவல் என்னென்னா இந்த ஜூலை மாதம் புதிதாக பதவியேற்றிருக்க தமிழக அரசாங்கம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா பிஎம் குசாம் திட்டத்துக்கு மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 5000
இலவச சோலார் பம்ப் செட் குடுக்குறாங்க. அதில் தமிழகத்திலே 5000 சோலார் பம்ப் செட் குடுக்குறாங்க. அதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 15 முதல் 20 சோலார் பம்ப் செட் குடுக்குறாங்க. இது தமிழக அரசாங்கம் ஜூலை மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க. இந்த விவசாயிகள் பெருங்குடி மக்களுக்கு இந்த பட்ஜெட்டில் சோலார் பம்ப் செட் அமைப்பதற்கான நிதியும் ஒதுக்குவாங்க. கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் 30%, மாநில அரசாங்கம் 30% ஒதுக்கி இந்தந்த மாவட்டத்தில் இவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நாம் இந்த டைமை யூஸ் பண்ணிங்க. ஜூலை மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க. இப்போ நம்ம போயிட்டு முதல்வடியாக வேளாண் பொறியியல் துறைக்கு நான் இப்போ போய் கேட்டதில் இப்போ அப்ளை பண்ண போங்க சார், உங்களுக்கு சீனியாரிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ எத்தனாவது ஆளுங்க சார் கேட்டிங்கன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது சார், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் வேளாண் பொறியியல் துறைக்கு சென்று அப்ளிகேஷனை இப்போயே ஃபில்அப் பண்ணி கொடுங்க. அவங்க வாங்கி வச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாவட்டத்துக்கு 10 வந்திருக்கு சார், நம்ம மாவட்டத்துக்கு 10 வந்திருக்கு, நீங்கள் அந்த அமௌண்ட்டை கட்டிவிட்டு நீங்கள் சோலார் பம்ப் செட்டை நிரூபிக்கிங்க. உங்களுக்கான சோலார் பம்ப் செட்டு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பண்ணுறவங்க யாருன்னு சொல்லிட்டு டீட்டெயில் கொடுப்பாங்க. அவங்கள நீங்கள் யார் வேணுமோ அவங்கள செலக்ட் பண்ணி அது மூலமாக நம்ம பம்ப் செட்டை அமைச்சிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் டீட்டெயில்டான ப்ரொசீஜரு. கூடிய விரைவில் நீங்கள் போய் அப்ளை பண்ண பாருங்கள். ஜூலை மாதம் இதற்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். நம்ம இப்போயே அப்ளை பண்ணி வச்சா தான் நம்மளுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். ஆல்ரெடி ஒரு விவசாயி கேட்டிருக்காங்க, சோலார் பம்ப் செட் அமைப்பதற்கு யார் சார், டீலர்ஷிப் யார் சார்னு கேட்டிருக்காங்க. சோலார் பம்ப் செட்டு நீங்கள் ஓன் காஸ்ட்டில் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணலாம், மானிய விலையிலையும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஒரு 5 HP சோலார் பம்ப் செட் அமைக்கிறீங்கனாக்கா குறைஞ்சபட்சம் 3,00,000 லட்சத்துலேருந்து 4 லட்ச ரூபா செலவாகும். இது ஓன் காஸ்ட்டாக பண்ணிங்கனாக்கா, அதுவே சப்சிடி மூலமாக நீங்கள் பண்ணிங்கனாக்கா 1,84,000லேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு சப்சிடியாக கிடைக்கும். நீங்கள் வெறும் 1,50,000 லட்ச ரூபாயில் மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த 1,50,000 லட்சத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் விவசாய கடன் லோனும் வாங்கிக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. கூட்டுறவு வங்கியில் லோனும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பம்ப் செட் அமைப்பதற்கு லோன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே உங்களுக்கு லெட்டர் கொடுப்பாங்க. அந்த லெட்டர் மூலமாக 20%, அதாவது 80,000லேருந்து 90,000 வரைக்கும் நீங்கள் மானியமாக லோன் வாங்கிக்கலாம். மீதி 30,000லேருந்து 20,000 வரைக்கும் வச்சுருந்து நாம் இந்த பம்ப் செட்டை அமைக்க முடியும். இதுக்கு கிணறு கண்டிப்பாக வேணும், அல்லது 150 அடி போர் இருக்கணும். ஆழ்துளை கிணறு சொல்லியிருக்காங்க. 150 அடியிலேருந்து 300 அடி 400 அடி கூட இருக்கலாம். ஆனால் மினிமம் 150 அடியாவது போர் இருக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.